உத்தரவுப்படிதான் பிள்ளைக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தோம். இங்க வந்து மறுபடியும் உத்தரவு கேட்கும் போது நீ கொடுக்கல. 3 தடவை பார்க்க சொன்னதுக்கு தான் எங்களுக்கு இந்த தண்டனையா? அதனால எவனோ ஒருத்தன் பிள்ளைய கடத்துறத நீ வேடிக்கை பார்த்துட்டு இருந்தியா? எனக்கு தெரியாது நீ எப்படியாவது பிள்ளைய மீட்டு தரணும். நான் தேச்சட்டியை எடுத்துக்கிட்டு உன் கோயில 7 தடவை சுத்தி வருவேன். 7வது தடவை சுத்தி முடிக்கிறதுக்குள்ள எங்க புள்ள இங்க வரணும். இல்லனா என் கையில இருக்கிற நெருப்பை என் தலையில கொட்டிக்கிட்டு எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவேன். தங்கச்சி, ஐயோ, எங்க புள்ள இங்க வந்தே தீரணும். ஜானகி, வந்தே தீரணும். என்னம்மா இவ்வளவு டென்ஷனா இருக்க? அதான் பையனை தூக்கிட்டாங்களே. அவனை நம்ம குடோன்ல அடைச்சிட்டு ரகுராம்க்கு போன் பண்ணிருப்பானா? கண்டிப்பா போன் பண்ணிருப்பாமா. நீ சொன்ன மாதிரியே 1 கோடி ரூபாய் கேட்டுப்பாமா. ஆமாண்ணே, அவன் கிட்ட காசு வந்ததும் அந்த பொடியினை போட்டு தள்ளிட்டு ரகுராமோட குடும்பத்தை ஆளற விடணும். ஐயோ, இன்னைக்கு நமக்கான நாள்னு அந்த ரகுராம் கண்ல ரத்த கண்ணீர் வடியறத நான் பார்க்க போறேன். புவனா, என்ன மும்மூர்த்திகளும் எங்க வீட்டுக்கு? அதுவும் இவ்வளவு ஆக்ரோஷமா? ஏதாவது பிரச்சனையா? நான் ஏதாவது பஞ்சாயத்து பண்ணணுமா? ஏய், என்ன எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? எங்களோட பிரச்சனையே நீ தானடி. அப்படி இருக்கும்போது நீ எப்படி இதுக்கு பஞ்சாயத்து பண்ணுவ? ஏய், என்ன எங்க வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஏன் உண்மையா சொன்னா கோவம் வருதா? நாங்க சரியான இடத்துக்கு வந்து ஒரு தப்பான ஆளுகிட்ட பேசிட்டு இருக்கோம்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். என் தம்பி அப்புவ எங்கடி கடத்தி வச்சிருக்க? என்னது? அப்புவ நான் கடத்தி வச்சிருக்கேனா? அண்ணே, கேட்டியா? அவங்க வீட்ல அந்த பொடியனை காணுமா? யாரோ கடத்திட்டாங்களாம். இவங்க என்ன கொஞ்சம் நெஞ்ச பாவமா பண்ணிருக்காங்க? அந்த ரகுராம் செஞ்ச தப்புக்கு யாரோ நல்ல பழி வாங்குறாங்க போல இருக்கு. சீ, நிறுத்து. எதுவுமே தெரியாத மாதிரி பேசினா அத அப்படியே நம்பிக்கிட்டு நாங்க போயிடுவோம்னு நினைச்சிட்டியா? நாங்க வந்து அப்புவ காணும்னு சொன்னதும் உன்னோட ரியாக்ஷனே சரியில்லை. அத நான் கவனிச்சேன். நிச்சயமா இதுக்கு பின்னாடி நீ தான் இருக்க. இங்க பாருமாயா, சும்மா நான் தான் இருக்கேன்னு வெறும் வாயிலே சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி? ஏதாவது ஆதாரம் இருந்தா காமி. எதுவுமே இல்லாம ஏன் வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சு என் மேலே பழி போட்டா எப்படி? ஒழுங்கு மரியாதையா வாயை முடிக்கிட்டு வந்த வழியா போயிடுங்க. இல்லனா நான் உங்க மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதா இருக்கும். அப்படி சொல்லு தங்கச்சி. இவ்வளவு நேரம் என்னோட என்டர்டைன்மெண்ட்காக தான் உங்களெல்லாம் பேச விட்டு நீங்க கொந்தளிக்கிறதையும் தவிக்கிறதையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா வார்த்தைக்கு வார்த்தை தடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இனிமே இந்த பூவனா பொறுமையா இருக்க மாட்டான். மரியாதையா கிளம்புற வழிய பாருங்க. ஆதாரம் இல்லங்கிற திமிர்ல பேசுறியா? இதுக்கெல்லாம் நீ கூடிய சீக்கிரத்திலேயே பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். ஏய், இவரு மத்ததுக்கெல்லாம் நாங்க உன்னை சும்மா விட்டாலும் கர்மா உன்னை சரியான நேரத்துல தண்டிக்கும். இத பாரு, என்னோட தம்பிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உன்னை நான் கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிருவேன். ஜாக்கிரதை. ஏதாவது நல்ல செய்தியா இருந்தா சொல்லி அனுப்பு. நான் இன்னும் சந்தோஷப்படுவேன்ல. இவ்ளோ சொல்லியும் நீ அடங்க மாட்டேங்கிறல்ல? ஏய், இந்த புவன அடங்காத காட்டார் என்ன கொல்லுவியா? முதல்ல அங்க என்ன நடக்குதுன்னு போய் பாருங்க. நாங்க பொறுமையா இருக்கோம்னா அதுக்கு பெரியப்பா தான் காரணம். அப்புக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, தானா செய்யறேன்னு சொன்னத என் பெரியப்பாவே செஞ்சிருவாரு. பாத்துக்கோ. இவங்க 3
3 பேரும் சுட தண்ணியில போட்டு எலி மாதிரி துடிக்கிறாங்கன்னா கோவில்ல மத்தவங்கள எப்படி கொதிச்சிருப்பாங்க? அந்த ரகுராம்க்கு எப்படி இருக்கும்? ம் எனக்கு இவங்களுடைய கொந்தளிப்பை மட்டும் பார்த்தா பத்தாதுன்னு எல்லாரோட கொதிப்பையும் துடிப்பையும் பார்க்கணும் போல இருக்கு. இதுக்கே பார்க்கணும்னு சொன்னா எப்படிமா? இது வெறும் ட்ரெய்லர் தான். முழு படமும் முடிஞ்சு ரிலீஸ் ஆகும்போது போய் பாருமா. சரியா சொன்னீங்கன்னு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் பார்க்கலாம். ம் மேடம், என்னாச்சு? உங்க தம்பிய கடத்திட்டு போன கார் நம்பரை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அந்த கார் ஓனரை ட்ராக் பண்ண சொல்லிருக்கோம். அது யாரு என்னன்னு தெரிஞ்சுச்சா? இல்ல, தவறான லொகேஷன் தான் காட்டுது. நாம அவனை அங்க இங்கன்னு சுத்தி சுத்தி தேடுறதுக்குள்ள உங்க தம்பிக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாது. அதான் மேடம் கரெக்ட். நமக்கு வர வழியே இல்ல. நேரடியா அவனை அட்டாக் பண்ணி உங்க வீட்டு புள்ளைய மீட்டே ஆகணும். என்னோட ஹஸ்பண்ட் சீனு தான் கால் பண்றாரு. அட்டன் பண்ணி பேசுங்க. ஹலோ. நானும் மாமாவும் அவன் கேட்ட 1 கோடி ரூபா பணத்தை ரெடி பண்ணிட்டோம். அவன் இப்பதான் கால் பண்ணான். அவன் சொன்ன இடத்துக்கு தான் கிளம்பி போயிட்டு இருக்கோம். நீங்க கோயில தானே இருக்கீங்க? ஆமா, நாங்க கோயில்ல தான் இருக்கோம். சரி சரி, எல்லாரையும் பார்த்துக்க தைரியமா இருக்க சொல்லு. நாங்க பணத்தை கொடுத்துட்டு எப்படியும் அப்போ மீட்டுட்டு வந்துடுவோம். போலீஸ் கிட்ட போனா அப்பவே ஏதாவது பண்ணிடுவேன்னு மிரட்டினா. அதை கேட்டதும் எல்லாரும் பயந்துட்டாங்க. அதான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண முடியல. நான் நினைச்சேன். இப்போ உங்க ஹஸ்பண்டும் வேற யார் போயிருக்காங்க? எங்க பெரியப்பா மேடம். ஆக்சுவலா எங்க பெரியப்பா வந்து ஊர் தலைவர். அவனோட பஞ்சாயத்துல தப்பான தீர்ப்பை எங்க பெரியப்பா கொடுத்துட்டாராம். அதனால அவன் குடும்பத்தை எல்லாம் இழந்து அனாதையா நிக்கிறதுனால இப்ப பெரியப்பாவை பழி வாங்கறதுக்காக தான் அப்புவை கடத்தி வச்சு பணம் கேட்டு மிரட்டுறதா சொல்றான் மேடம். அவன் பணத்தை வாங்கிட்டு உங்க வீட்டு பையனை ஏதாவது பண்ணிட்டானா என்ன பண்ணுவீங்க? படிச்ச நீங்களே இப்படி யோசிக்காம செய்யலாமா? இப்ப நம்ம இமிடியட்டா அந்த இடத்துக்கு போகணும். மாயா, மாயா, அப்ப இவங்கெல்லாம் அங்க போனா அப்போட உயிருக்கு ஏதாவது ஆபத்தாயிருமோ? என்ன பேசுற? இவங்க சொன்னதை கேட்டல. ஒருவேளை பணத்தை வாங்கிக்கிட்டு அவன் அப்புவையோ இல்லைன்னா பெரியப்பாவை கூட ஏதாவது தாக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நம்ம உடனடியா அங்க போனதா சரியா இருக்கும். அங்க என்ன வேணாலும் நடக்கலாம். அவங்க மட்டும் போறது பாதுகாப்பானதா இருக்காது மேடம். நாமளும் போலாம் மேடம். எப்படியாவது என் பிள்ளைய காப்பாத்தி கொடுத்துருங்க. அதுக்கு தானே போராடிட்டு இருக்கோம். வாங்க போலாம். சரிங்க மேடம். வாங்க.